இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள யார் வந்துட்டாங்களோ அவங்களுக்குள்ளார தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அப்படின்னா அர்த்தம், பரலோகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா ஒரு நாள் போய் சேருவோம்ப்பா பரலோகத்துக்குள்ளார. அது பார்ட் பி தான். அந்த காலத்தில் கேசட் இருக்கும், சைடு ஏ முடிஞ்ச உடனே சைட் பி திருப்பி போடணும். அது சைடு பி. சைடு ஏவையே நிறைய பேர் அனுபவிக்காம சைடு பிக்கே போகணும்னு பார்க்குறாங்க. சைடு ஏ என்னன்னா இங்க சொல்றாரு பாருங்க ஆண்டவர், இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாம் ஒரு நாள் முடிஞ்சு, வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு நம்ம பரலோகத்துக்குள்ளார போறோம். ஒண்டர்ஃபுல். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க வாழும்போது அந்த பரலோகமே உங்களுக்குள்ளார இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இது மேன்மையானதா இல்லையா சொல்லுங்க? இந்த சத்தியங்களை நம்ம விளங்கும் பொழுதுதான் நமக்கு ஆசை வரும். இப்போ உங்க எல்லாருக்குள்ளாரையும் நான் ஆசையை தூண்டி விட ஆண்டவர் என் கூட பேசினதை நான் உங்ககிட்ட பேசுறேன். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கஷ்டம்தான், பாடுதான், வேதனை தான். அதில் ஒரு பெருமை வேற. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா, எனக்கு இங்கே முட்கிரீடமாக இருந்தாலும் சரி அங்கே பொற்கிரீடம் கிடைக்கும். கமான். அப்போ பாடே கிடையாதா சிலருக்கு? உடனே கையை மடிச்சு விடுவாங்க. அப்போ பாடே கிடையாதாங்க. வசனம் சொல்லுது, தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆனால் இயேசு சொல்றாரு, துணிவுடன் இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த பாடுபடுறத வச்சே பஞ்சப்பாட்டு பாடுற கும்பலா கோஷ்டியா நம்ம இருக்கக்கூடாது. இதுல இவ்வளோ பாடுகள், இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ துன்பங்கள், இப்படி சொல்லி சொல்லி இருக்கிற பாடனுடைய வலியை இவங்களே வால்யூமை திருவி விடுற மாதிரி ஏற்றி விட்டுப்பாங்க. இந்த சத்தியம் நமக்கு விளங்கிருச்சுன்னா பூமியிலேயே பரலோகத்தை நம்ம அனுபவிப்போம். ஹல்லேலூயா.